Hello friends, welcome to Meera Mind Voice, Day 104 in Big Boss House. இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய 100 நாள் பயணம் நாளையோட முடிய போகுது. அதுக்கு முதல் நாள் இது. அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் எல்லா கண்டஸ்டன்ஸும் இன்றைக்கி வெளியில் போகிற நாள் எக்ஸப்ட் ஃபைனல் 5. இன்றைய நாள் முழுக்கவே ரொம்ப எமோஷ்னலாகவும் நிறைய ஏவியோடையும் போச்சு. நேற்றுக்கே நம்ம பார்த்தோம், இந்த 5 ஃபைனலிஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அவங்களுடைய பயண வீடியோவை காமிச்சாங்க. எல்லாருமே அதை பார்த்துட்டு பயங்கர நெகிழ்ச்சியில் பயங்கர ஒரு எமோஷ்னல் மொமெண்ட்டில் இருந்தாங்க. நம்ம இன்னென்னெல்லாம் பண்ணியிருக்கோமா இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன தொகுப்பு தான். அவரே பிக் பாஸே சொன்ன மாதிரி நம்ம இன்னும் அவங்களுடைய பல முகங்கள் பலவிதமான பாவங்கள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். அவங்க கூடவே நாமளும் பயணிச்சிருக்கோம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து தீபக் நிறைய தென்பட்டார். இன்றைக்கி 2 வீடியோ காமிக்கப்பட்டது இவங்களுக்கு. ஒன்று எல்லோரும் அழுத ரசித்த மோமெண்ட்ஸு, இன்னொன்று எல்லோரும் ஃபன் பண்ணின மோமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் இன்றைக்கி 24 ஹவரில் காமிச்சாங்க. ஆனால் இதில் 1 ஹவரில் கட் பண்ணிட்டாங்க. ஜெஃப்ரி அண்ட் சத்யா இந்த தடவை வந்தப்போ ஃபன் பண்ணுறேங்கிற பேரில் அவங்களுடைய உண்மை முகத்தை நிறைய காமிச்சா மாதிரி இருந்தது. ஒருத்தவங்க வெளியில் போயிட்டுருக்கும்போது மற்றவங்க எல்லோரும் எமோஷ்னலாக இருக்காங்கங்கும்போது அதை பார்த்து சிரிக்கிறது. அதுக்கப்புறம் ஓகே, ஒரு சிலர் ஓவர் எமோஷனில் ரொம்ப சிரிப்பாங்க. சரி, இவ்வளோ பேர் எல்லோரும் ரொம்ப துக்கத்தில் இருக்காங்களே, அதை எதையாவது சரி பண்ணணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஏதாவது ஃபன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் ஓவர் போர்டிங்காக இருந்தது. அதே மாதிரி இன்றைக்கி ஜெஃப்ரி இந்த வீட்டில் யார் யாரெல்லாம் அழுதுருக்காங்க, எப்படி அழுதுருக்காங்கன்னு பண்ணி காமிச்சது கொஞ்சம் அநாகரிகத்தின் உச்சமாகவே இருந்தது. அவங்க ஏதோ ஒரு எமோஷனில் ஏதோ ஒரு இடத்துல உடஞ்சி அழுதுருக்காங்க. அதை போய் அவங்கள மாதிரியே முகபாவம் பண்ணி அதை கிண்டல் பண்ணி அவங்களோட ட்ரூ கலர்ஸ் இந்த தடவை வெளியில் வந்துருச்சோ அப்படின்னு தோணினது. இதுக்கு முன்னாடி ஆர்னவ் பண்ணினதை எல்லாரும் இன்றைக்கி மறந்து போயிட்டாங்க. வந்த அன்றைக்கி எல்லாருக்குமே கோபம் இருந்தது. அதை பற்றி ஒரு இடத்துல பவித்ரா கூட சொன்னாங்க, ஆர்னவ் ப்ரோ எல்லாத்தையுமே ஒரு டாஸ்காக பார்க்குறாரு. அன்றைக்கி ஜெஃப்ரி சத்யாவை பற்றி பேசினதை கூட பேசிட்டேன், இந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சு. அடுத்தது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஈவினிங் டான்ஸ் முடிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணின்னு இந்த டாஸ்க் முடிஞ்சு போச்சு, நான் தூங்க போகலாம். ஸோ அவர் எல்லாத்தையுமே ஒரு தன்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடக்கிற ஒரு நிகழ்வாக அப்படியே இந்த ஷாட் முடிஞ்சுதா, ஓகே வாட் நெக்ஸ்ட் அந்த மாதிரியே பார்த்துட்டு போனாரோ அப்படின்னு தோணினது. அன்றைக்கி பண்ணினதுக்கு அடுத்தாப்பில் ஆர்னவ் எதுவுமே பெருசாக பண்ணலை. பிகாஸ் அன்ஷிதா வந்ததுலேருந்து அன்ஷிதா என்ன பண்ணுறாங்கங்கிறத கவனிக்கிறதுலையே தான் இருந்தார். வெளியில் அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்கோ என்னவோ அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே அவர் ரொம்ப அடக்கி வாசிச்சுட்டு இருந்தார். விஷால் அதே மாதிரி தர்ஷிகா கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ்லேயே ஓகே தேங்க்யூ பை இந்த ஏவி எல்லாம் காமிக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக தெரியுது, தர்ஷிகா பண்ணின அத்தனைக்கும் விஷாலும் சேர்ந்து ஒத்து ஊதியிருக்காரு. ஆனால் சொல்கிறது என்னமோ நான் என்னோட இதை கிளியராக சொல்லிக்கிட்டேன் அவகிட்ட, நான் ஒன்றும் ரெஸ்பாண்டே பண்ணலைங்கிற மாதிரி. அது எந்த அளவுக்கு நியாயம் அவருக்கு தான் தெரியும். அதுக்கான பலன்கள் அவருக்கு தான். இட் வாஸ் நாட் இன் அ குட் சென்ஸ். நல்லா இல்லை அது ஆக்சுவலாக. அவரை ரன்னர்லாம் வெளில பேசிக்கிறாங்க, இது பண்ணிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம் அதுவும் புரியல. இந்த மாதிரி நடந்துக்கிறதெல்லாம் கரெக்டாக அதுவும் புரியல. நமக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி விஷாலும் எல்லோரும் போனதுக்கப்புறம் இவங்க 5 பேரும் மட்டும் இருக்கும்போது முத்து சொல்கிறாரு, வித் ரயான் கேட்டார் ஆக்சுவலாக ஃபைனல் 5 நீங்கள் யாரை யோசிச்சிங்க அப்படின்னுட்டு. அவர் சொல்கிறாரு, பவித்ராவுக்கு பதிலாக ஜாக்லின் இருப்பாங்கன்னு நான் எஸ்டிமேட் பண்ணினேன் அப்படின்னுட்டு. 2வது வாரமே விஷால் கிட்ட சொல்லிட்டாராம், 12 வாரத்துக்கு உன் சீட்டு நிச்சயம், நீ எதுவுமே பண்ண தேவையில்லை, அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு. அப்படின்னா இந்த கேமை எந்த அளவுக்கு முத்து அனலைஸ் பண்ணி
யார் யார் எந்தெந்த பிளேஸில் இருப்பாங்க, எந்த இது பண்ணினா எப்படி போகும் அப்படின்னு கணிச்சு வச்சுருக்காருங்கிறது தெளிவாக தெரியறது. நல்லா இருந்ததுங்க இன்றைக்கி. எமோஷ்னலாகவும் இருந்தது. இவங்க எல்லோரும் வெளியில் போகிறதுக்காக பிக் பாஸ் பொட்டியெல்லாம் பேக் பண்ண சொன்னப்போ எல்லோரும் ஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னுட்டு. உள்ளுக்குள்ளே ஏதோ அடைச்சி வச்சா மாதிரி இருந்ததுங்கிற மாதிரி. பட் மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட் சொன்னது என்னென்னா, இது எங்களுக்கு சேஃப் பிளேஸு. நாங்கள் வெளியில் போய் எங்களால் வெளி உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலை, பயமாக இருக்குது, கவலையாக இருக்குது, பலவிதமான எமோஷன்ஸ் வெளிப்பட்டது. இந்த வீட்டை நம்ம எல்லோரும் பனிஷ்மெண்ட்டுங்கிற மாதிரி பார்க்குறோம். 100 நாள் எப்படி அப்படி இருக்க முடியும்னுட்டு. ஆனால் தே ஃபீல் இட்ஸ் அ சேஃப் பிளேஸ். வெளியில் இருக்கிறவங்களால ஒரு நாள் கூட மொபைல் இல்லாமல் இருக்க முடியாது. பட் அவங்க 100 நாள் அங்கே சர்வை பண்ணியிருக்காங்க. அதை விரும்புகிறாங்க. தட் இஸ் அ நைஸ் ஃபீலிங். இவங்க அத்தனை பேர் வெளியில் போனதுக்கு அப்புறமா பார்த்தா இந்த பவித்ரா பொண்ணு ஒரு நீட் பண்ணுற இதில் இறங்கி அந்த இதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறேன்னு ஆரம்பித்து அதுக்கு சௌந்தர்யாவும் போய் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்க முத்து அவங்கள வச்சு செய்ய நல்லா இருந்தது, ஃபன்னாக இருந்தது. அது ஒரு மணி நேரம் போச்சு. பிக் பாஸும் கொஞ்ச நாள் விட்டார். அதுக்கப்புறம் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் உள்ளே அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதாவது பண்ணுங்கன்ட்டு அப்புறம் பெட்ரூம்குள்ளேயே அனுப்பிச்சி வச்சிட்டாரு. பெட்ரூம்குள்ளே நுழைஞ்சால் அந்த பொண்ணு அங்கேயும் விடலை, அங்கேயும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நல்லா இருந்தது அது பார்க்க. அது ஆக்சுவலாக ஷி வாஸ் டைவர்ட்டிங் ஹர் செல்ஃப். எல்லாருக்கும் டெஃபினட்டாக ஒரு டென்ஷன் இருக்கும், யார் எங்கே போகிறோம் என்ன பண்ண போகிறோன்னுட்டு. இதுக்கப்புறமா ஐ திங்க் இவங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவ் டின்னர் இருக்கும் அவங்களோட இதுக்காக, வின்னிங் மோமெண்ட்டுக்காக. இப்போ ஒருத்தர் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அது என்னன்னு நாளைக்கு நமக்கு காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வெளியில் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. ஒரு சிலர் சொல்கிறாங்க பவித்ரா, இல்லை ரயான், இல்லை சௌந்தர்யா. ஏன்னா யார் ஆர்மி எங்கே வெளியில் இருக்குது, யார் யாரை பற்றி பேசுகிறாங்கங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ எனிவே இந்த 5 பேரையுமே பார்த்தோன்னா உண்மையிலே நல்லா விளையாடியிருக்காங்க. உண்மையிலே மற்றவங்கள்டேந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணி மக்களோட மனசை ஜெயிச்சிருக்காங்க. தே டிசர்வ் டு பி தேர். ஒரே ஒரு 2 வருத்தம், ஒன்றுன்னு சொல்ல முடியாது. ஜாக்லின் அண்டு தீபக் உள்ளே இருந்திருக்கலாம். 2 பேருமே ஈக்குவலாக நல்லா விளையாடினவங்க. ஆனால் எதனால் மக்கள் அவங்கள வெளியேற்றினாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. அவங்க 2 பேருமே டிசர்விங் தான். ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் சொல்கிற மாதிரி ஜாக்லினை வெளியேற்றினது மக்கள் இல்லை, பிக் பாஸ் டீமே தான். பல பேர் சொல்கிறாங்க பிக் பாஸ் டீம் பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டாங்கன்னுட்டு. ஆனால் இவங்களுக்கு ஓட முடியல, அதுதான் ட்ரூத். அவங்க ஓடும்போது நம்ம பார்த்தோம். எல்லா இதையுமே இப்போ எல்லா பாக்ஸுக்குமே டைம் நிர்ணயித்தவங்க இதுக்கும் ஓடி பார்த்து ட்ரை பண்ணி பார்த்து தான் நிர்ணயிச்சிருப்பாங்க. அதனால் அதையும் நம்மளால் நம்ப முடியல. இட் வாஸ் ஹர் ஃபேட், அவ்வளோதான். பட் வெளியில் அவங்களுக்கு அதை விட நிறைய ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கும், அவங்க இன்னும் நல்லா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பலாம். நல்லா இருந்தது இன்றைக்கி ஷோ. எல்லாருமே ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டுமாரோஸ் ஃபினாலே. யார் வின் பண்ண போகிறாங்க, யார் லூஸ் பண்ண போகிறாங்க தெரியாது. ஆனால் யார் மேலேயும் ஒரு காழ்ப்புணர்ச்சிங்கிறது மற்றவங்க யாருக்குமே இல்லை. வெளியில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி இல்லாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் எல்லாருக்குமே அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ மே த பெஸ்ட் மேன் ஆர் உமன் வின் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த பயணம் எல்லாருக்குமே நல்லதாக அமைஞ்சுது, நமக்கும் நல்லா இருந்ததுன்னு நம்புவோம். இதில் நாளைக்கு யார் வின் பண்ணுவாங்க, என்ன நடக்குங்கிறத பற்றி எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கும். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ எம் வெல்கம் டு இட். அடுத்தாப்பில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எஸ், உங்கள் கூட இத்தனை நாளாக கனெக்டடாக இருந்தேன். இது முடிய போகுதுங்கும்போது எனக்குமே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணலாம், வாட் வுட் யூ லைக் டு ஹியர் அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.